தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கப்பட்ட விவகாரத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு நெல்லை மாநகராட்சி இழப்பீடு வழங்க மாவட்ட சுற்றுச்சூழல் அலுவலர் முத்துராமன் பரிந்துரை செய்திருக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமார் வழங்க கேட்கலாம். சுடலைக்குமார், இந்த கழிவுநீர் கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது, சொல்லுங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் வற்றாத ஜீவநதியாக இருக்கக்கூடிய தாமிரபரணி நதியானது திருநெல்வேலி மட்டுமின்றி திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த 2 மாவட்டங்களுக்கு விவசாயத்திற்கான நீர்ப்பாசனமாகவும், திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 6 மாவட்டங்களுக்கு குடிநீருக்கு ஆதாரமாகவும் விளங்குகின்றது. அந்த வகையில் இந்த தாமிரபரணி ஆற்றில் தொடர்ச்சியாக கழிவுநீர் கலந்து வருவதை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். இந்த கழிவுநீர் தடுப்பதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் பல்வேறு சமூக ஆர்வலர்களும் நீதிமன்றத்திற்காகவும் சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் புகார்களும் வழக்குகளும் தொடர்ச்சியாக தொடரப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி நம்முடைய நியூஸ் ஒன் தமிழ் தொலைக்காட்சி உள்ளிட்ட அனைத்து தொலைக்காட்சிகளிலும் இந்த தாமிரபரணி ஆற்றை கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும், அதனை தூய்மைப்படுத்துவதற்கும் அதனை சுத்தமாக வைத்திருப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ச்சியாக செய்தி வெளியிட்டு வருகிறோம். இந்த சூழலில் இந்த தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் என்பது தொடர்ச்சியாக கலந்து வருவதை தடுப்பதற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு புகார்கள் அனுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக சுற்றுச்சூழல் ஆர்வலர் முத்துராமன் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் சார்பிலும் புகார் வழங்கப்பட்டிருந்த நிலையில் திருநெல்வேலி மாநகராட்சியானது இந்த கழிவுநீர் கலப்பதை தடுக்க தவறுவதற்காக இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளில் இருந்து இந்த சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் தாமிரபரணி ஆற்றில் நேரடியாக கலக்கப்பட்டு வருவதை அளிக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமானது இதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 2023ஆம் ஆண்டு முதல் நேற்று வரை 3 நோட்டீஸ்களானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்கான தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஏற்கனவே 31/10/2025 அன்று திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையருக்கு நீர் மாசு தடுப்பு சட்டம் 1974 பிரிவு 33 கீழ் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி 1/1/2023 முதல் 31/7/2025 வரை தாமிரபரணி ஆற்றில் இந்த சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் கலக்கப்பட்டதாக கூறி கூடுதல் சுற்றுச்சூழல் இழப்பீடு விதிப்பதற்கு காரணம் காண்பதற்கான அந்த நோட்டீஸும் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இதுவரை திருநெல்வேலி மாநகராட்சி 28 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வரை மாநகராட்சி நிர்வாகமானது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் எந்தவிதமான ஒரு இழப்பீடும் பணமும் செலுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தகுந்தது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் திருநெல்வேலி மாநகர எல்லைக்குள் அமைக்கப்பட்டுள்ள இந்த கட்டமைப்புகள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் 1/6/2026 அன்று ஆய்வு செய்யப்பட்டதன் அடிப்படையில் மாநகராட்சி மீது சுற்றுச்சூழல் இழப்பீடு விதிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவானது கடிதமானது புகார் அளித்த சமூக ஆர்வலர் முத்துராமனுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து இந்த கடிதமானது வழங்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகம் இதனை தடுக்க தவறியதன் காரணமாகவும் கழிவுநீர் தொடர்ந்து கலக்கப்பட்டு வருவதன் காரணமாகவும் மாநகராட்சிக்கு இழப்பீடாக இந்த இழப்பீடு அபராதமானது விதிக்கப்பட்டிருக்கிறது. மோகன், விவரங்களை காட்சிகளை வழங்கியதற்கு நன்றி. சுடலைக்குமார்.